வணக்கம் மக்களே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கந்தர் அனுபூதி. கந்தர் அனுபூதி அருணகிரியாரால் பாடப்பட்டது. அருணகிரிநாதர் யாருன்னு நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாமளும் நம்ம சேனலில் சொல்லியிருக்கோம். அருணகிரிநாதர் திருவண்ணாமலை கோபுரத்தின் மீது கிளி ரூபம் எடுத்து கிளியின் உடலிலிருந்து பாடியதால் இது கந்தர் அனுபூதி என்றும், அந்த கோபுரத்துக்கு பேர் இப்போ வரைக்கும் கிளி கோபுரம்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, தனக்கு ஞானத்தை கொடுக்க வேண்டியும் எல்லா செல்வங்களிலும் மேலான ஞான செல்வத்தை கொடுக்கக்கூடியும் பாடிய பாடல் கந்தர் அனுபூதி பாடல். அணு அப்படின்னா அனுபவம் அப்படின்னு அர்த்தம். பூதி அப்படின்னா குறையாத, எப்பயுமே நிறைந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். கந்தர் அனுபவினா அனுபவம் குறையாத, பக்தி என்றுமே நிறைந்திருக்க, கந்தனின் மேல் நாம் செய்யும் பக்தி எப்பொழுதும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்னு பாடப்பட்ட பாடல் தான் கந்தர் அனுபூதி பாடல். இந்த கந்தர் அனுபூதி பாடலுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அதில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பதிகங்கள் இருக்குது. அதை நீங்கள் ஏதாவது ஒரு பதிகத்தை எடுத்து டெய்லியும் பாராயணம் பண்ணலாம், இல்லை எல்லா பதிகங்களையுமே டெய்லியும் பாராயணம் பண்ணலாம். அப்படி பாராயணம் பண்ணுறதுனால நம்ம கர்ம வினைகள் நீங்கி கந்தனே தம் வாழ்வை சிறப்பிக்க வழிகாட்டுவார் அப்படிங்கிறது அதில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதில் எனக்கு ரொம்ப 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 மனசுக்கு நெருங்கின லைன் ஒன்று இருக்குங்க. என்னென்னா, எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையால் கந்தா முருகா அப்படின்னு ஒரு லைன் இருக்குங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எனக்கு நீதான் தாய், எனக்கு நீதான் தந்தை, முருகனையே தாயும் தந்தையுமாக எடுத்துக்கிற லைன் அதில் இருக்குது. இன்னொரு லைன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னென்னா, அவரையே குருவாகவும் நம்ம எடுத்துக்குவோம். என்னென்னா, உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு ஒரு லைன் இருக்குங்க. அதாவது அதில் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. நீயே எனக்கு குருவாக எனக்கு நீ எல்லாம் சொல்லி கொடுத்து எனக்கு வருவாய்க்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, நமக்கு மாதம் ஒரு வருவாய் வருதே பணம், அதுவும் வருவாய் தான். நீ வா அப்படிங்கிறது வருவாய் தான். அவர் வந்துட்டா மகாலட்சுமி, சிவபெருமான், எம்பெருமான் எல்லாருமே பின்னாடி வந்துடுவாங்க. பார்வதி தேவி முதற்கொண்டு எல்லா தேவர்களும் பின்னாடி வந்துடுவாங்க. அதனால் அந்த லைனே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இன்னும் பல லைன்கள் அதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் மற்ற இருக்கிற பதிகங்கள் பற்றி பார்ப்போம்.